நேற்றுக்கு வெளியே போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். வந்து பார்த்தப்ப நிறைய பேர் அங்கங்கே கூவிகிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்னு பார்க்கும்போது ஒரு குழந்தையோட மருத்துவ உதவிக்கு பணம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது விஷயமா நிறைய பேர் அவங்களோட கருத்துக்கள் கண்டுபிடிப்புகள் இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பணத்தை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டுக்காக ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அவங்ககிட்டலாம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு ஏமாற்று வேலை, தப்பான காரணத்தை சொல்லி பொய்யான காரணத்தை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க, ஏமாற்றி பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறது உண்மைனா கண்டிப்பாக இது ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்கான தண்டனையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடவுள் கொடுப்பார், இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நிஜமாகவே ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு மருத்துவ உதவிக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை தடுக்க நினைக்கிற நீங்கள் இந்த பாவத்தை எங்கே போய் கழுவுவீங்க? அதாவது சமூக அக்கறை சமூக பொறுப்பு இருக்கிற ஆளாக இருந்தால் எந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடியும் இதோட பாதிப்பு இதனால் பாதிக்கப்படுறவங்க யார், பின்விளைவுகள் என்ன, அதையும் கொஞ்சம் யோசித்து பேசணும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் எப்படி யோசிப்பாங்க? இந்த குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா பொதுவான எதிரி ஒரே ஒருத்தவங்க தான். அவங்க என்ன பண்ணாலும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட ப்ராஜெக்ட். அதுவும் உட்காந்த இடத்துலேயே உட்காந்து தள்ளுன்னு தள்ளுவாங்க. இதை தவிர அவங்க பெருசாக வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க, எதுவும் உதவி செய்ய மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்கன்னும் போது அட்லீஸ்ட் சொல்கிற விஷயமாவது ஆதாரத்தோட அறிவுபூர்வமாக உண்மையானதாக இருக்கணும். இல்லை இவங்க ஏமாத்துக்காரங்க, அதனால் இவங்க பண்ணுறது மொத்தமும் ஏமாத்து வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்களை பற்றி பேசுகிறது வேஸ்ட் தான். ஏன்னா தெரியும் நிறைய பேருக்கு இவங்களோட ப்ராஜெக்ட் என்னவோ அதுபடி அவங்க செய்கிறாங்க. ஆனால் உடனே வந்துடுவாங்க, இது அல்ல கை நல்ல கை சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வைப்பாங்க. பட் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா அதுங்க லெவல் அவ்வளோதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் அவங்களாம் என்ன தள்ளுதாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தானும் படுக்க மாட்டாங்க, தள்ளியும் படுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டகரி இதுங்களும் செய்யாதுங்க, செய்கிறவங்களையும் செய்ய விடாதுங்க. ஆனால் உட்காந்து தள்ளுன்னு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இதை மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க, ஏன்னா இது அவங்களோட பொழப்பு. ஆனால் இந்த புரோக்கர் மெடலும் பொங்குனாங்க பற்றியா இந்த விஷயத்துக்காக, எனக்கு அதுதான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இந்த யூடியூப்பில் ஆன்லைன் பிச்சைக்காரன் அப்படின்னு பேர் எடுத்தது நம்ம புரோக்கர். டிஜிட்டல் பேக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடலு. அதாவது பிச்சை எடுக்கிறதுல பிஹெச்டி முடித்தவங்க இந்த 2 பேருமே. ஆனால் இவங்கெல்லாம் அடுத்தவங்க பிச்சை எடுக்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. இப்போ புரோக்கர் கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம். என்னென்னா நிறைய யோசிக்கிறான், அந்த கிரிமினல் மூளையை வச்சு நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணுறான், நிறைய குரலி வித்தை காமிக்கிறான், எவ்வளோ அசிங்கப்படுறான். 2 பொம்பளைங்களை வச்சு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு செருப்படிப்பட்டு நிறைய பட்டு அவனை கழுவி ஊத்துறவங்க கூட 100 ரூபாய் கொடுத்துட்டு செருப்படி அடிக்கிறாங்க, அதையும் வாங்கிக்கிறான் சிரிச்சுக்கிட்டே. ஸோ இவ்வளோலாம் வேதனைப்பட்டு செருப்படிப்பட்டு தான் அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். ஆனால் ஒன்று உட்கார்ந்த இடத்துல மெடலு என்ன சொல்கிறது, ஜிபே நம்பரை மட்டும் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இந்த 2 ஃபேமிலியுமே எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் பொழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ புரோக்கருக்கு ஒரு இன்கம் வருது, இந்த பிச்சைங்கிறது எல்லாமே அடிஷ்னல் இன்கம் தான். அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். 3 பேரும் சேர்ந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் மெடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன இருக்கும், 3 மாதத்துக்கு ஒருக்கா 7,000 8,000 வரும். ஆனாலுமே நீங்கள் யாருமே வேலை வெட்டிக்கு போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது காரணம் என்ன? மக்கள் தானே, மக்கள் கொடுக்குற பணம் தானே, இது பிச்சை இல்லையா? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நாட்டுக்கு? உங்களுக்கு மக்கள் கொடுத்து உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ போடுற ஜட்டியிலேருந்து நேற்றுக்கு நிப்பான் பெயிண்ட் அடிச்சு தெரியுமா, பட்டி டிங்கரிங் பார்க்குறதுக்கு, அதுக்கு வரைக்குமே மக்கள் உனக்கு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொடுக்கலாம் உனக்கு, ஏன்னா நீ இல்லாதப்பட்டவ, கை கால் கிடையாது, ஏதாவது ஊனமாக இருக்கிற, வாழ வழியே இல்லை உனக்கு, வீடு வாசல் கிடையாது, மக்களை நம்பி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் உனக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யாருமே, அதாவது இந்த மெடலுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, இது அடுத்தவங்கள சொல்லும், எல்லாருமே என் தட்டை எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் பிச்சைக்காரங்களுக்கே உரித்தான ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கிறது என்னென்னா, அடுத்தவங்க தட்டை எட்டி பார்க்குறது. எப்போவுமே அடுத்தவங்க தட்டை எட்டி பார்த்து என்ன வருது ஏது வருதுன்னு பார்த்து வயிறதே உனக்கு வேலையாக போயிடுச்சு. அதாவது எனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ இந்த 3 பேர் ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒன்று உட்காந்துட்டு ரொம்ப நல்ல குடி நாணயம் மாதிரி உட்காந்துக்கிட்டு பண்ணுற அத்தனை வேலையும் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசும்போது தான் நிச்சயமாகவே எனக்கு கோபம் வருது. மேன்மக்கள்னு அடிக்கடி சொல்லிக்கிறேன், நிறைய தடவை இதுக்கு விளக்கம் நான் கொடுத்துட்டேன். மேன்மக்கள்னா என்ன, தமிழ் டீச்சர்னு சொல்லிக்கிறேன், பட் ஆனால் டீச்சர்னு சொல்லி உன்னை டீச்சரோட அந்த இதுவை அசிங்கப்படுத்தாத நீ அந்த வார்த்தையை. மேன்மக்கள்னா என்ன,
எந்த நிலையிலும் தன் நிலையை விட்டு இறங்காதவங்க, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மேன்மக்கள். ஆனால் நீ யோசிச்சுப்பாரு, எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டன்ற மாதிரி எந்த லெவலுக்கு நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னென்ன விஷயங்களை பண்ணுற. இப்போ புதுசாக வேற ஒரு வார்த்தை சொல்கிற, அது எப்பவுமே சொல்கிறது மேன்மக்கள், டிக்னிஃபைடு பீப்புள், டிக்னிஃபைடு சொல்லாது டிக்னிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லும். இப்போ புதுசாக ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கு, அது என்னென்னா அந்த ஆர்கானிக். ஆர்கானிக்னா என்ன தெரியுமா மெடலு? கலப்படம் இல்லாத இயற்கையான விஷயத்தை தான் ஆர்கானிக்னு சொல்லுவோம். உன் பேரில் கலப்படம், உன்னோட மதத்தில் கலப்படம், நீ போட்டிருக்கிற தாலியில் கலப்படம், மொத்தத்தில் நீ மொத்தமே கலப்படம் தான். நீலாம் வந்து ஆர்கானிக் பற்றி பேசும்போது தான் எங்களுக்கு கோவம் வருது. ஆனால் இதையும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் உட்காந்துட்டு இருக்கு தெரியுமா, அது வரும் இப்போ. அது என்ன பண்ணுச்சு உன்னை, எதுக்கு நீ அதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட நான் நிறைய முறை கேள்வி கேட்டிருக்கேன் திருப்பி. இப்போ எனக்கு எதிர்க்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இல்லை அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் திரும்பி ரிப்ளை கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் உங்கள் லட்சணம் இருக்குது. நீ எல்லாம் வந்து அடுத்தவங்களை பேசுகிறதுக்கோ இல்லை மற்றவங்க பிச்சை எடுக்கிறாங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறதுக்கோ உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. வாழ்க்கையே வந்து பிச்சையில் ஓடுது. உங்கள் குடும்பமே இந்த யூடியூபுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. நீ எல்லாம் வந்து அடுத்தவங்க பணம் பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது பேசுகிற எல்லாருமே கேட்குறேன், எல்லாருமே சேர்ந்து வாங்க ஆளுக்கு ஒரு 10,000 கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம், நிஜமாவே இது உண்மையானு போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னீங்கன்னா ஓகே. ஆனால் உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்டு தள்ளுன்னு தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம நாட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மருத்துவ விஷயத்துக்கு செலவு பண்ணுறது எப்படி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நான் பர்சனலி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும், அங்கே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான். அதோட தரமும் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அது வந்து ஒரு அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டாங்க. இதனாலேயே நிறைய பேர் சொத்தை வித்தாவது கடனை உடனே வாங்கியாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏழைங்க இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி யார்கிட்டயாவது உதவி கேட்டு தான் ஏதாவது விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். அதையும் வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறத பார்க்கும்போது, ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனால் கூட எவ்வளோ பணம் செலவாகுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அங்கே நமக்கு சரியாகலைன்னும் போது இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கேயும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏழைகளுக்கு சாத்தியமா சொல்லுங்கள்? அந்த மாதிரி ஒரு உதவிக்காக கேட்கும்போது நீங்கள் பேசுகிறீங்க, அது நிஜமாக இருந்ததுன்னா இதை பற்றிலாம் இதை கொச்சப்படுத்துகிற இது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத யோசிக்கணும்ல. ஏன்னா என்னோட எண்ணப்படி இதெல்லாம் உண்மையாக இருந்தால் அது எவ்வளோ ஒரு பெரிய பாவம் அப்படின்னு நினச்சா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இது பொய் ஃப்ராட் தனம் அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களோட மைண்ட் தாட் அப்படியே தான் இருக்குது. அதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒருவேளை உண்மையாக இருந்தால் என்னவா இருக்கும். இப்படி நம்ம பேசுகிறதுனால அந்த குழந்தைக்கு எவ்வளோ பாதிப்பு அது அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ யோசிப்பாங்க, சரி நம்ம ஒரு உதவி கேட்டோம் அதை வந்து இவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்களே எல்லாருமே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவங்களா வந்து முன்னாடி வந்து அவங்க மூஞ்ச காமிச்சு கேட்க மாட்டாங்க. குறுக்கு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். நீ வா வந்து நீ கேளு நீ பேசு அப்படிங்கிறது வந்து என்னவோ இவங்க என்னவோ கேட்ட உடனே தூக்கி அப்படியே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது. எப்படியோ நீங்கள் ஒரு 10 பைசா கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் பேச்சு வந்து குறைச்சலே கிடையாது. ஒரு படத்தில் நம்ம விஜய் சார் கூட ஒரு டயலாக் வரும், ஒரு மெர்சல் நினைக்கிறேன். அந்த படத்தில் நம்ம நாட்டை பொறுத்தவரை உண்மையான வளர்ச்சி எது, ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சி எதுன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எந்த நாட்டில் எல்லாருக்குமே கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கிடைக்குதோ அந்த நாடு தான் உண்மையாக வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாடு அப்படியா இருக்குது? எல்லாத்துக்கும் பணம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால ஒரு குழந்தைக்கு சில உதவிகள் மறுக்கப்படுது அப்படின்னா, சில வாய்ப்புகள் கிடைக்காம போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாவம் அது. அதை தடுக்கிற நீங்கள் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், இது நிஜமாகவே உண்மையாக இருந்து இந்த குழந்தைய வச்சு நீங்கள் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த பாவம் உங்களை மட்டும் கிடையாது, உங்கள் 7 தலைமுறை நிச்சயமாக தாக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். உங்கள் கண்டென்ட்டுக்காகவும் வியூஸ்க்காகவும் வந்து எல்லா விஷயத்தையும் பொத்தாம்பொதுவாக பேசிட்டு எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணிட்டு போயிடுறது உங்களுக்கு வேணால் இது ஒரு பொழப்பாக இருக்கலாம். அதே இது குழந்தையோட வாழ்க்கை அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும்.